குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:08 இந்த சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 7/4/2024 என்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7/4/2024 என்று இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இதை நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் நின்று அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகவும் நல்லது. அலுவலகத்தில் வேலை செய்வர்கள் கண்டிப்பாக பதற்றமில்லாத திறமையாக வேலை செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அதே சமயத்தில் வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் கனிவு தேவை. போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் இன்றைய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வழி இருக்கிறதுனால அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கும் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கும் என்று வாய்ப்பு உண்டு. உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு முன்னேற்றமான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் வழியிலும் நண்பர்கள் வழியிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாள கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரித்து, அதே போல் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, புதிய முதலீடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் எதிலையுமே உற்சாகத்தோடு இன்று செயல்படுவீர்கள். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கண்டிப்பாக விரும்பி வந்து உங்களோட சேருவாங்க. புதிய வாடிக்கையாளருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய பாராட்டுகள், அவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அகலும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாக்கா அந்த குறைபாடு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும்.
கணவன் மனைவிகளையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தன வரவுகள் அதிகமாக இருக்கும். உற்றார் ஒருவனிடத்தில் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி ஒரு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், விற்பனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக திருமணம் வர அமையல கண்டிப்பாக திருமணம் வர அமையறதுக்கு உண்டான யோகம் இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அமைதியாக நிதானமாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஆன்மீக பணிகளில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. எந்த வேலையுமே நீங்களே செய்யுங்க, அடுத்தவங்களை நம்பி தயவுசெய்து விடாதீங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் யோசித்து செய்தால் மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் நிதானமாக இருங்க. எதிலுமே சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. பொறுமையாக இருக்கணும். வாக்குறுதிகள் தயவுசெய்து அளிக்காதீங்க. அனைவரிடத்துமே அனுசரித்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்த சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்க நாளாக இருக்கிறது. அவர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்டகால சுபகாரிய பேச்சுவார்த்தை தடைப்பட்டுகிட்டே இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய நபர்கள் வேற்றின பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே கிடைக்கும். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனவரவுகள் எதிர்பார்க்காத அளவிற்கு சேரும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். நண்பர்களிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. அரசு வழியில் ஏதாவது அனுகூலங்கள் விரும்பி இருந்தீங்கன்னா, எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அனுகூலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தீர்ப்புகள் வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவரும் கண்டிப்பாக தொடங்கலாம். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். லாபங்கள், தனவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக குறைச்சிருவீங்க. நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். பெற்ற தாய் தந்தையின் வழியில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கும்போது வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போய்க்குங்க. சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட இருப்பதால் தயவுசெய்து நிதானமாக பொறுமையாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்டங்கள் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாய்வழி தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தையை தடைப்பட்டுட்டே வந்துருந்துருந்துன்னா கண்டிப்பாக இந்த தடவை திருமணம் அவரான் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை இன்று சமாளிப்பதற்கு உண்டான திறமை உங்களிடத்தில் இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அலுவலகத்தில் கணக்கு வழக்குகளை கரெக்டாக வைத்துக்குங்க. மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக பதற்றமில்லாத உங்களுடைய வேலை செய்யுங்க. வண்டி வாகனம் செல்லும்பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக செல்வது மிகவும் நல்லது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்றைக்கி யோசித்து செய்யணும். ஒரு புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அனைவருடைய ஆலோசனை, அனுபவம் பெற்றவருடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதளவில் ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கக்கூடிய நாள்.
உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மனம் விட்டு பேசுனீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அதே போல் எதிர்பார்த்த உதவிகள், கடன் உதவியாகட்டும், வேறு எந்த உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டிய எண்ணம் இன்றைக்கி வரும். மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் குழந்தைகள் வழியிலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வழியில் இன்றைக்கி மன மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய புதிய முதலீடுகள், கூட்டாளிகள் ஒற்றும் எல்லாமே இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான வரவுகளும் அதிகப்படியான மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாகவும் அமைதியாகவும் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள் தோன்றும். எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்பது நீங்கள் அதிகப்படுத்துவீங்க. எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உடன் பிறந்தவரிடத்திலும் சரி, அலுவலகத்தில் இருப்பவர்களும் சரி, நீங்கள் அனுசரித்து போகணும், கோவப்படக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும், வேறு இடத்துலையும் சண்டை போடாதீர்கள். புதிய முதலீடுகள் போடும்போது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. கூட்டாளிகள் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்திலும் அமைதியாக தான் இருக்கணும். எதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள், ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள், தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இருந்தாக்க இந்த நாள் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களும் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுவோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிருக்க வேண்டிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக இருக்க யோகிராம் சரத்குமார் பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.